ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை உறவில் இணைந்து இன்றைய பலியின் வழியாக இறைவரம் வேண்டி கூடி வந்திருக்கும் என் இனிய உறவுகளே, உங்கள் அனைவரையும் இக்கல்வாரி பலிக்கு அழைத்து நிற்கின்றோம். பொது காலம் 7ஆம் ஞாயிறு வாரத்தில் பயணிக்கும் எமக்கு இன்றைய இறை வார்த்தைகள் புதிய அர்த்தம் நிறைந்த வாழ்வின் விழுமியங்களை கற்றுத்தருகின்றது. நாம் எமக்காகவும் எமது சுயநல வாழ்வுக்காக சம்பாதிக்கும் அனைத்து நலன்களையும் கடந்து பிறருக்காகவும் அவர்களது வளர்ச்சிக்காகவும் அவர்களில் நாம் கொள்ளும் அன்பையும் இரக்கத்தையும் கற்றுத்தருகின்றன. எமது தீர்ப்புகள், எமது குற்றச்சாட்டுகள், அநீதி கூறும் வார்த்தைகள் என அனைத்தும் தவிர்க்கப்பட்டு அன்பு எனும் உன்னத போர்வையால் அனைவரையும் அரவணைக்கும் பாடத்தையும் வாழ்வின் எடுகோள்களையும் கற்றுத்தருகின்றன. எனவே தூய ஆவியின் பிள்ளைகளுக்கு உரிய இயல்புகளோடு சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து காட்டிச் சென்ற பாதை கடினமானதாய் இருப்பினும் அது தெளிவானதாகவும் உயர்வானதாகவும் இருப்பதால் அதை பின்பற்ற வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவின் கண்களோடு இவ்வுலகையும் எம் உறவுகளையும் காண்போம். அவர் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிறமேற்கொண்டு வாழ்ந்து காட்ட இக்கல்வாரி பலியில் வரம் கேட்டு மன்றாடுவோம். அன்புக்குள்ளே நம்முடைய பாதுகாவலர் புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அறிவுவருக்கு பிப்ரவரி மாதம் நாம் சிறப்பான விதத்திலே அவரை மாட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சரியாக 6:30 மணிக்கு நாம் ஜெபமாலை ஆரம்பித்த நாம் அருமையான சப்பர பவனி இறைமக்கள் வெள்ளம் சூழ்ந்து கொள்ள அவர் சப்பர பவனியிலே வந்தது கண்கொள்ளா காட்சி. ஆகவே அந்த காட்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் மிக அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்த அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். மிக சிறப்பான விதத்திலே பத்மநாபபுரம் இளங்குளம் பங்கு மக்கள் எல்லோருமாக சேர்ந்து மிக சிறப்பான விதத்திலே இந்த சிறப்பு செயல்பாடை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த சிறப்பு செயல்பாட்டிற்கு ஏற்ற பரிசு என்பது கிடைக்காமல் போகாது. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார். ஆகவே நாம் மனமகிழ்ந்து அவரை போற்றுவோம். சந்தோஷமாக இந்த திருப்பலியை நாம் தொடங்குவோம். ஆண்டவருடைய அருளும் தூய மிக்கேல் அவருடைய பரிந்துரையும் நமக்கு நிறைவாக உண்டு. இன்றைக்கு கூட நீங்கள் பல்வேறு விதமான வேண்டுதலோடு இறை சன்னதியை வந்திருக்கலாம். பத்மநாபபுரம் புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அவருடைய பாதத்தை நான் அண்டி செல்கிறேன் என்று தேவையோடு வந்திருக்கலாம், விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் விண்ணப்பமும் தேவையும் கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றி தருகிறார். ஆண்டவர் நமக்கான
அனைத்து தேவைகள் நிறைவேற்றி தருகிறார். ஆகவே ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன துயரம், நமக்கு என்ன வேதனை, எதுவுமே இல்லை. ஆகவே இது உங்களுக்கான அருள்வாக்கு, அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கான அருள்வாக்கு. ஆகவே கடவுள் சொல்கிறார், நான் இருக்கிறேன் அஞ்சாதே என்கிறார். கடவுள் சொல்கிறார், நான் இருக்கிறேன் பயப்படாதே என்கிறார். ஆகவே இந்த அருள்வாக்கு பெற்ற நாம் ஆண்டவரை ஆனந்தமாக வழிபடுவோம், ஆர்ப்பரிப்போடு போற்றுவோம். நம்முடைய இதழ்கள், வாயின் இதழ்கள் அவரை போற்றட்டும், இதயத்தின் இதழ்கள் அவரை துதிக்கட்டும். அதற்கேற்றுவார் நம்மை தயாரித்து மிக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். திருப்பலியை மகிழ்ச்சியோடு கொண்டாட பாவங்கள் தடையாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்டு ஆண்டோர் சன்னிலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் தலை வணங்கி மன்னிப்பால் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையின் இறைவனின் மாட்சியிலே
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அதிதூதரை எங்கள் பாதுகாவலராக தந்தீரே. அவருடைய பரிந்துரையா நாங்கள் உடல் உள்ள மன ஆறுதல் பெறுவோமாக. அவருடைய பரிந்துரையா நாங்கள் உடல் உள்ள மன மகிழ்ச்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தாவீதிற்கும் சவுலுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையையும் இறைவனால் அருட்பொழிவு பெற்ற சவுலை கொல்ல தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர் சவுலை கொல்லாமல் விடுவதையும் விவரிக்கிறது. கடவுளால் மனிதருக்கு தரப்பட்ட எதையையும் யாராலும் எடுத்துவிட இயலாது என்ற கருத்தை முன்வைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தை 15-24 மற்றும் 28. சகோதர சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணை அளப்பராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால் தான் கிறிஸ்து மனிதனின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயதற்கு முன்னடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது தம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புறுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நீதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பாரும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 29. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரந்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரந்தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரந்தனிலே.
மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வாதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வாதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டும் ஆதாமின் தொடக்கத்தை அடிப்படையாக கொண்டு புனித பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு மனித மாண்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். ஆதாமின் வழியாக வாழ்வை பெற்ற மனிதம் உயிர்த்த கிறிஸ்துவின் வழியாய் வாழ்வளிக்கும் நிலைக்கு நாம் அனைவரும் உயர்த்தப்பட்டிருப்பதை விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடிப்போம். இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 45 49 முடிய. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 45 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமும் உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவியுக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்தவர் யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia,
மீட்டிடுவோம் மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம் நாளுமே அவரை போற்றிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 38 முடிய. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27 முதல் 38 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைவோருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்ளுவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிலிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்தோடும் நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்தோடும் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவருக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்கள் நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாக இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். பிறர் குற்றவாளி என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி கொழுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, பிப்ரவரி மாத கடைசி ஞாயிறு என்று மிக சிறப்பான நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு சிறப்பு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் என்று சொன்னால் அது முதல் சனிக்கிழமை மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் திருதயத்திற்கு முதல் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. தூய செபஸ்தியாருக்கு வெள்ளிக்கிழமை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. புனித அந்தோனியாருக்கு செவ்வாய்க்கிழமை மாதத்திலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே, கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலே ஞாயிற்றுக்கிழமை என்று கொடுக்கப்பட்டிருப்பது என்பது நான் என் அனுபவத்தில் இப்போதுதான் பார்க்கிறேன். பத்மநாபபுரத்தில் தான் இந்த கடைசி ஞாயிறு வழிபாடு இருப்பது நான் பார்க்கிறேன். உங்கள் அனுபவத்திலும் கடைசி ஞாயிறு என்று கொண்டாடப்படுவதை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என நான் நம்புகிறேன். என்னுடைய குறுகியகால அனுபவத்திலே கடைசி ஞாயிறு என்று சொல்லி எங்கும் கொண்டாடப்படுவதில்லை. பத்மநாபபுரம் தன்னுடைய பாதுகாவலர் புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அறிவுதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கியிருக்கிறார். கடைசி ஞாயிறை ஒதுக்கி அதுவும் சிறப்பாக அருமையான விதத்திலே மக்கள் தங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பையும் அவ்வளவு ஆர்வத்தையும் கொடுக்கிற அளவுக்கு பத்மநாபபுரம் இருப்பதை பார்க்கிற போது இறைவனுடைய அருள் இந்த இடத்திலே நிரம்ப இருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒரே நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே இறைவன் இருக்கிறார். நான் பத்மநாபபுரத்தை என் மனதின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும். மக்கள் எல்லோரும் ஒரே நிலையில் தங்களுடைய பாதுகாவலருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஒரு சிலர் வேலைக்கு செல்ல வேண்டும், அதற்கு விடுமுறை போட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் குடும்பத்திலே பணிகள் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்ய முடியும். வாரம் முழுவதும் உழைத்தால் தான் வாழ முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலை தங்களுடைய பாதுகாவலர் புனித மிக்கேல் இதற்காக
வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைக்கு போகாமல் இருந்து நேற்று இரவே பணி ஆரம்பமாகும். ஒவ்வொரு கடைசி ஞாயிறு கொண்டாடுகிற போது சனிக்கிழமையே வேலை ஆரம்பமாகும். அப்படி மிக சிறப்பாக இருக்கிற இந்த இடத்திலே இறைவனுடைய பிரசன்னம் நிரம்ப இருக்கிறது என்பதை நான் மிக அதிக நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. புனித மிக்கேல் அதுவரை வாழ்க. ஆகவே இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்க நீங்கள் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்டு வந்திருக்கிற மன்றாட்டு கிடைக்குமா என்று ஐயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இங்கு மக்களுடைய நல்லெண்ணமே நிறைந்திருப்பதன் காரணமாக இறைவன் அவர் தானாகவே விருப்பப்பட்டு வருகிறார். பெண்மணிகளாக இருக்கலாம், குடும்ப பெண்மணிகளாக இருக்கலாம், தங்களுடைய பாதுகாவலை மகிமைப்படுத்துவதற்காக குடும்ப கடமைகள்லாம் மிக நிறைவாக முன்கூட்டியை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய பாதுகாவலருக்கு எடுக்கிற அந்த முயற்சியெல்லாம் பார்க்கிற போது யாரும் ஐயப்பட வேண்டியதில்லை. நான் ஒரு மன்றாட்டோடு வந்திருக்கிறேனே, எனக்கு கிடைக்குமா என்ற ஐயமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு இறைவன் இந்த இடத்தில் நிறைந்திருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் அருமையான விதத்தில் இருக்கிறார். இது நம்முடைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்கு முதலில் நான் சொல்வது. இரண்டாவதாக இந்த மாசங்கள் வருகிற போது இரண்டாம் வாசத்தில் அழகான விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவுடைய சாயலும் கொண்டிருப்போம், விண்ணை சார்ந்த அந்த கடவுளின் சாயலும் கொண்டிருப்போம் என்று நமக்கு பவுல் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தூய பவுல் சொல்கிற வார்த்தைகள், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்கிறார். பாருங்க, நான் சொன்ன உடனே எடுத்து வாசிப்பாங்க பாருங்க. பிலிப்பியர் 2:5 வாசிங்க. எல்லாரும் பைபிள் இருக்கிறது 4 குடும்பம், அதில் 4 பேர் பைபிள் வச்சிருக்காங்க பாருங்களா. அங்கிருந்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். பாருங்க, வேகமா இருக்கிறது 4 குடும்பம், 4 பேர் பைபிள் வச்சிருப்பாங்க. பைபிள் தூக்கி காட்டுங்க எல்லாரும், அந்த வழிபாட்டு வழிகாட்டி எல்லாரும் வச்சிருப்பாங்க. நான் பெரும்பாலும் வாசிக்க சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க ஃபாதர் வாசிக்க சொல்லாமல் இருந்தாலும் கூட அந்த பகுதியை எடுத்து பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு பாராட்டு சொல்லும் என்னமா, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, புனித மிக்கேல் அதுவரை வாழ்க. பாருங்க, மண்ணை சார்ந்த சாயல் வந்து நமக்கு எளிதாக வந்துடுது. மண்ணை சார்ந்த சாயல் வந்து நமக்கு எளிதாக வந்துடுது. பாருங்க, கோயிலுக்கு வந்தோடனே நல்ல ஜெபங்கள் படிக்கணும், நல்ல ஜெபம் சொல்லி சத்தமாக இருக்கணும், பேசக்கூடாது. அது நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் எவ்வளோதான் போகும், கொஞ்சம் தான் போகும். இப்போ டூருக்கு போகிறோம், டூருக்கு போன உடனே பாட்டு போட்ட உடனே நம்ம சொல்ல வேண்டியது தேவையில்லை. பார்த்துருங்க, எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ஆடா அது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இப்போ நேற்று கல்வி சுற்றுலா போகும்போது அதெல்லாம் சின்ன பொடுசுகள், 1லேருந்து 5 வரை தான் அந்த பொடுசுகள். பாட்டை போட்ட உடனே 1.5 மணி நேரமா எங்கிருந்தான் சக்தி வந்தது தெரியல, உங்க ஆட்டமா எங்க ஆட்டமா அவ்வளோ குத்தாட்டம் போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரம் அவ்வளோ நேரம் பாசமாக வந்து பேச மாட்டான். அப்போ வந்து ஃபாதருங்க, அந்த பாசம் எங்கிருந்து வந்துச்சு, அதுக்குள்ள பாட்டு போட்டு டான்ஸ் ஆகணும். அப்போ அதற்காக அது மண்ணை சார்ந்த குணங்கள் என்பது நமக்கு எளிதாக வருது. சில நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது தவறான வார்த்தைகளாக இருக்கலாம், தவறான ஒரு முறைகள்லாம் எளிதான விதத்தில் கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் வந்து மண்ணை சார்ந்தது. ஆனால் விண்ணை சார்ந்த அந்த குணத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைப்பினார். மண்ணை சார்ந்தது தேவையில்லாத அவசியமில்லாதெல்லாம் மிக எளிதாக வருகிறது, மிக எளிதான விதத்தில் வருகிறது. ஆனால் விண்ணை சார்ந்த மேலான குணங்கள் என்பது ரொம்ப கஷ்டம். தான் பவுல் சொல்கிறார், அதை எளிதாக கொண்டிருக்கிறீர்கள், மண்ணை சார்ந்த எளிதாக கொண்டிருக்கிறீர்கள், அந்த விண்ணை சார்ந்ததையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பை தருகிறார். விண்ணை சார்ந்தது என்ன? கடவுள் அவருடைய சாயல், அதை நிரூபிக்கிறது. இறை சாயல் நிரூபிப்பது. கடவுள் நம்மை எவ்வாறு படைத்தார்? தன்னுடைய உருவிலும் சாயலும் படைத்தார். இப்போ நம்ம யாருடைய சாயலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? பெரும்பான்மையிலே நம்முடைய சாயல், இந்த மண்ணை சார்ந்த சாயல், இந்த மண்ணுக்குரிய சாயல், இவற்றை நாம் நிரூபிக்கிறோம். அப்போ இன்னைக்கு மிக சிறப்பாக இந்த பிப்ரவரி மாத கடைசி ஞாயிறிலே கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய அருள்வாக்காக விண்ணை சார்ந்த ஒரு குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு நமக்கு சிறப்பானவை தருகிறது. அதற்காக விண்ணை சார்ந்த அந்த குணங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே பலவற்றை பட்டியலிடுகிறார்.
ஏகப்பட்டதை ஆண்டவர் ஏன் சொல்கிறார். யாரா ஒருத்தர் தெரிஞ்சது ஒன்னே ஒன்று உங்க மனசை டச் பண்ணது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நற்செய்தியில ஆண்டவர் இயேசு நிறைய அட்வைஸ் சொல்றார் பார்த்தீங்களா, நிறைய அட்வைஸ் பண்றார். யாரா ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சது, எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்க மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பாதிச்சிருக்கும். என்னது? யாரா ஒருத்தர் கை தூக்கி, யாரா ஒருத்தர் கை தூக்கி. பகைவரிடம் கை தட்டுங்க, உங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பகைவரிடம் அன்பு கூறுங்கள், பகைவரிடம் அன்பு கூறுங்கள். அப்போ நம்ம என்ன பகைவர்கிட்ட வந்து வெறுப்பா இருந்திருப்போம். இது வந்து எதை சார்ந்தது? மன்னா வின்னா, மன்னா வின்னா. இளங்குளத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் வின்னு. சில நேரத்துல நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ மன்னா வின்னாம்மை, அவன் உடனே நான் விண்ணும்மா. அப்போ இந்த விண்ணை சார்ந்ததை நாம் கடைபிடிக்கணும். மண்ணை சார்ந்த கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த இறை சாயலை கொண்டு வருவதற்காக இப்ப மனித சாயலை இதுவரை நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பவுல் சொல்வது, இவ்வளவு கொண்டு வந்துட்டீங்க, அப்படி இருப்பது போல நீங்க வந்து, ஏன்னா அதை ரொம்ப தவறா அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம யாருக்கிட்டே இந்த மண்ணில இருந்து வந்தவங்க, அப்ப மண்ணு இந்த குணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. மனிதனை நீ மண்ணா இருக்கிறாய், ஆமா, அப்ப அது கிடக்கு. அதனால பவுல் என்ன சொன்னார், கம்ப்ளீட்டா நீங்க எடுக்குன்னு சொல்லல. பாத்தீங்களா, நீங்க மண்ணை சார்ந்தவன் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவன் சாயலை கொண்டிருங்கள். அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த விண்ணை சார்ந்த சாயலை கொண்டு வருகிறது. மண்ணை சார்ந்தது எங்க போகுது? இல்லாம இருக்கும். அப்ப நம்ம இதை இவ்வளவு நாள் யோசிச்சிருக்க மாட்டோம். பாத்தீங்களா, மண்ணு இருக்கா விந்து இருக்கா அப்படி கூட யோசிச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த சாயல் என்பது நாம் ஆதாம் ஏவாள் இவர்களின் வழியா வந்ததன் காரணமா இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சிகள் எல்லாமே இருப்பது இயல்பு. ஆனா அதை எப்படி கொண்டு வரணுமா? இந்த பெர்சன்டேஜை, இந்த சதவீதத்தை கூட்ட கூட்ட அந்த மண்ணை சார்ந்தது எங்க போகுது? கீழே போகுது. இப்ப நீங்க விண்ணை சார்ந்தது மண்ணை சார்ந்தது, இப்ப மண்ணை சார்ந்தது எங்க இருக்கு? இங்க நிக்குது. விண்ணை சார்ந்தது எங்க கிடக்கு? தெரியல. தெரியுதா உங்களுக்கு? இந்த தெரியல, தெரியவே இல்லை. இப்ப மெதுவா மேல வரும் பாத்துருங்க. மேல வந்து 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 எப்படி வருது? இப்ப தெரியுதா? கடைசி எங்க போயிருது? மண்ணு கீழே போயிருது, விண்ணு எங்க வந்துட்டு மேல. இதைதான் நம்ம கொண்டு வரணும்னு சொல்றேன். அப்ப அதுக்கு பாருங்க, லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27ல இருந்து 38 வரை இதெல்லாம் கடைபிடிச்சா விண்ணை சார்ந்தவளா கண்டிப்பா மாறும். விண்ணை சார்ந்தவங்களா கண்டிப்பாக நாம் மாறணும். ஒரு கன்னத்துல அஞ்சா திருப்பி மறு கன்னத்தையும் காட்டுங்க அப்படி சொல்றார். இப்ப இதெல்லாம் எதுக்கு? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க என்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்கிறது, விவிலியம் என்ன சொல்கிறது? அவர் சாரோனின் வண்ண ரோஜா, பள்ளத்தாக்கின் அழகு லீலி என்று சொல்கிறது. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? ரொம்ப சிறப்பு அருமையான தோற்றத்தோடு ஆண்டவர் இயேசு இருந்தார். ஆனா அவரை எப்படி போட்டாங்க பாருங்க. பாடுகள் வருகிறது, சிலை வருகிற போது உழுது போட்ட நிலம் போல அவருடைய முதுகு மாறியது. அவர் பார்க்க சகிக்க முடியாத ஒரு முகமா இருந்தார். எவ்வளவு அழகா இருந்தவர், எல்லாம் முதுகெல்லாம் ரத்தமா வடிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த நேரத்திலும் அவர் கத்தாத செம்மறியாக அவர் இருந்தார். ஆகவே அது பொறுமையின் குணமாக, சகித்துக் கொள்கிற குணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நீங்க உங்கள்கிட்ட அன்பு செலுத்தவுடன் நீங்க அன்பு செலுத்தினால் அதனால் என்ன பயன்? கேள்வி கேட்காரு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி கேட்க கேட்க ஒவ்வொரு கேள்வியும் குத்துது, அப்படித்தானா? அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேள்வியுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதற்காக தான் நமக்கு முன்னாடியே ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்கிறார். நீங்க வந்து கல்யாண வீட்டில், உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது 100 ரூபா வச்சிருந்தா, நம்ம வச்சிருந்தோம், அப்போ அங்கேருந்து வரும்போது அட்லீஸ்ட் 101 வரணும். அப்படிப்பட்ட ஆளுக்கு தானே கூடுறீங்க. 500 அல்லது 1000 இப்போ ரேட்டு கூட்டிட்டோம். நான் முன்னாடி உள்ள மொய் இப்போ மொய் எவ்வளோ கொடுக்குறீங்க? இப்போ 200 100 ரூபா கூட்டிட்டு. சரி சரி, நான் ஃபாதர் ஆகுற 100 ரூபா இருந்துச்சு, இப்போ 200 ஆகிட்டு. நிறைய இடங்கள்ல 500 ரூபாய் கொடுக்கறத கேள்விப்பட்டேன். சரிங்களா? அப்போ அந்த யாரு நமக்கு பதில் கொடுக்குறாங்களோ அல்லது யார் நமக்கு அன்பு செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் அணைக்கணும். ஏசு கிறிஸ்து என்ன சொல்றார்? அதையும் தாண்டி உங்களுக்கு யார் மொய் வைக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, யார் உங்களுக்கு பதில் செய்ய முடியாமல் நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள அழைங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு விருந்து கொடுங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இறை சாயலை வெளிப்படுது. இதெல்லாம் ரொம்ப எளிதான காரியம் இல்லை, ரொம்ப எளிதான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். அதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது தான் இதெல்லாம் விண்ணை சார்ந்த குணங்கள் வருது. இப்போ விண்ணை சார்ந்த குணங்கள் நம்ம கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம உள்ளத்துல எங்க இருக்கு?
நம்ம கொண்டு வருகிற போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அதை இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கடைசி நேரம் யோசி விண்ணை சார்ந்த குணங்கள் நான் எப்படி கொண்டு வர்றது, எனக்குள்ள இருக்க அந்த விண்ணை சார்ந்த குணங்களை கொண்டு வந்து இறை சாயலை நான் எப்படி வெளிப்படுத்துவது என்பதெல்லாம் நாம் உணர்கிற போது ரொம்ப சிறப்பாக அருமையாக வாழ்க்கை அமையும். புனிதர்கள் பாருங்க, புனிதர்கள் இந்த வாழ்க்கையில் பார்க்கிற போது மண்ணை சார்ந்தவர்கள் தான் இருந்தாங்க. வாழ்க்கை மண்ணை சார்ந்து தான் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் இது என்ன வாழ்க்கை, நம்ம வாழ்ந்திருக்க வாழ்க்கை என்ன, இதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்காக மிக சிறப்பான விதத்திலே விண்ணை சார்ந்ததை கொண்டவர்களாக இருக்கிறார். இப்போ மனிதர்கள் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவங்க குடும்ப வாழ்க்கையிலே இந்த பண்புகள் என்பதை பார்ப்பதற்கு தெரியும். சின்ன பிள்ளைய பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பவே அப்பா அம்மா இந்த குணங்களை எல்லாம் கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரீ, அப்படிதானா? எதுக்கு ஃப்ரீ? ஏன்னா அதெல்லாம் இலவசமாக அவங்களுக்கு கற்றுக்கொள்கிறார்கள். வீட்டில் நிறைய குடும்பங்களில் இந்த இறை சாயல் விண்ணை சார்ந்த குணங்கள் என்பது வீட்டில் கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும்? வெளியே தான் படிக்க வேண்டியிருக்குது. வெளியே படித்து தான் நம்ம ஏன் எங்கள் அம்மா அப்பா இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, இதே மாதிரி முறையில் வாழ சொல்லி கொடுத்துட்டாங்க, இது தவறு என்பதை கண்டுபிடிக்கி சிறப்பான விதத்தில் வாழ வேண்டியிருக்கு. நிறைய பேர் அதை கண்டுபிடிக்காமலே, இறை சாயலை கண்டுபிடிக்காமலே மன்னகத்தை விட்டு போகிறாங்க. தூய மிக்கேல் எழுதுதல் பாருங்க, 2 போராட்டம் வருது. அழகை பெரிதா ஆண்டவர் பெரிதான்னு சொல்லி ஒரு போராட்டம் வருது. யாரு தான் பெருசு? அழகை பெருசா ஆண்டவர் பெருசா? இப்போ சத்தமா சொல்லிடுவோம். கொஞ்சம் அங்கே போன பிறகு இந்த சத்தம்லாம் எங்கே தான் போதோ தெரியல, மாறி போயிடுது. நான் எப்போதுமே ஆண்டவர் தான் பெரிது என்று சொன்னால் அந்த ஆண்டவருக்குரிய குணங்கள் நமக்குள்ளே கண்டிப்பாக இல்லை என்று சொன்னால் இருக்காது. வீட்டில் போன பிறகு அப்படியே முகம் மாறுது, அப்படியே குணங்கள் மாறுது, நம்ம செயல்பாடு மாறுது. நம்ம வீட்டில் சொந்தக்காரவங்க அல்லது அண்ணன் தம்பி மற்ற உறவுகள் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி போன உடனே இப்போ வின்னா இருக்குது. இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது பேட்டரி ஃபுல் வின்னா இருக்குங்க. அங்கே போனேன் அதெல்லாம் இறங்கி என்ன ஆயிரும், உடனே மண் வந்தது. அப்போ நீ என்ன சொல்லுங்க, ஏன் இப்படி மண்ணா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ அதே மாதிரி குணங்கள் இறங்கி வருது. நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ள சிறப்பான விதத்தில் நாம் மன்றாடுவோம், அதற்காக அருள் பெறுவோம். அந்த நல்ல குணங்கள்லாம் எங்கிருந்து தான் வருது? இந்த இடத்துல இருந்தால் உற்பத்தி ஆகுது. பார்த்துறீங்க, இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறோம், காலையில் எழுந்தோடனே அஜிஸ்ட சிலுவை போடுகிற போது என்ன ஆகுது? அந்த குணங்கள் எல்லாம் எந்த குணங்கள்? மண்ணை சார்ந்த குணங்கள்லாம் இறங்கி விண்ணை சார்ந்த குணங்கள் வரைக்கும் நம்ம முயற்சி எடுக்கிறோம். இன்றைக்கு நம்ம சிறப்பாக புனித எண்ணெயும் பூசுகிறோம். புனித எண்ணெயும் பூசி விண்ணை சார்ந்த குணங்களை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆக அன்புக்குள்ளே நம்ம தியானம் செய்வோம், தொடர்ந்து யோசித்து பார்ப்போம். இன்னையோட விட்டுறாம அசை போடுவோம். யார் அசை போடுவா? மாடு உடனே அசை போடும். நம்ம மாட்டை போல மாறணும். எதுல? அசை போடுவதில் மாடை போல மாறணும். குணத்துல மாடு மாதிரி ஆயிடக்கூடாது. அசை போடுவதில் மாடு போல நாம் மாறணும். மாடு போல மாறி என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி போகுது என்பதெல்லாம் அசை போட்டு பார்த்து ரொம்ப சிறப்பான விதத்தில் நாம் மாறுவோம். அதற்கு இறை சாயல், எனக்குள்ள இறை சாயல் இருக்குது, அந்த இறை சாயலை கொண்டு வர வேண்டும். இயேசு பிரதிபலிப்போம். அதற்காக நல்ல குணங்களை பார்த்துக்கொள்ளும். இந்த விவிலிய பகுதி நான் காலையிலே இளங்குளத்தில் சொன்னேன். இதை மனப்பாடம் பண்ண சொன்னேன். யாராவது ஒருத்தர் இந்த பகுதியை மனப்பாடம் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள 2025க்குள்ள மனப்பாடம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா பரிசு கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறது. இந்த பகுதி மட்டும் ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2025 டிசம்பர் கடைசி ஞாயிறு இன்னைக்கு என்னது 1 லட்ச ரூபா. இப்போ இவ்வளோ சொன்னதெல்லாம் மறந்துடுவீங்க. என்ன மாடு போல் எது ஆசைப்படுவீங்க? 1 லட்ச ரூபா அதை ஆசைப்பட ஆரம்பிடுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். சரி, அப்படியாவது ஆசை போடுங்க. ஆசை போட்டு ரொம்ப சிறப்பாக நாம் சிறப்பான விதத்தில் போவோம். நம்ம நிரூபிப்போம். மண்ணு குணம் இருக்குது, மண்ணுக்குரிய குணங்கள் இருக்குது. விண்ணுக்குரிய குணங்களால் அந்த மண்ணுக்குரிய குணங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். மண்ணுக்குரிய குணங்கள் விண்ணுக்குரிய குணங்களால் தள்ளப்பட வேண்டும். அப்படி தள்ளப்பட்டுன்னு சொன்னால் நாம் விண்ணுக்குரியவர்களாக மாறுவோம். அதை நிரூபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிரிப்பாராக. எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம்.
நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். இயேசுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திருப்பார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் எடுத்து வைக்கிற நேரம் இது. இறைவன் நமக்காக இறங்கி வருகிறான், நம் பக்கமாக வருகிறான். நம் இதயத்தின் ஆசையை நிறைவேற்ற இறைவன் இன்முகத்தோடு இந்த இடத்துல இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக நம்முடைய தேவைகளை அவர் செய்துகிறார். பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரால் திருப்பலிவு செய்யப்பட்டவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறைமக்களை நிறைவாழ்வில் வழிநடத்த தேவையான அருளினை உம்மிடமிருந்து பெற்றிடவும், அருள்பொழிவு பெற்ற அவர்களை பொதுநிலையினர் யாவரும் தாவீதை போல மிகுந்த மரியாதையோடு நடத்தி பணிந்து வாழ்கிற பண்பினை பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. மண்ணை சார்ந்த மனிதர் வாழ்வினில் எதிர்நோக்க விதைக்கிற விண்ணகத்தை சார்ந்த இயேசுவை தாரை வார்த்த தந்தையின் பரிவுள்ளத்தை இவ்வுலக மற்றும் நாட்டை ஆளுகிறவர்கள் போரளவாவது பெற்று அமைதியிலும் நீதியிலும் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எந்த அளவியால் அளிக்கிறோமோ அதே அளவியால் நாங்கள் அளிக்கப்படும் என்கிற நற்செய்தி தரும் பாடத்தை பயன்றவர்களை, அடுத்திருப்பவர்களை, ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஈகை, பகைவர்கள் பரிவு, அனைவருக்கும் அன்பு பொழிந்து தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இன்றைய திருப்பள்ளியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் நாங்கள் வாழும் பங்கிலும் சமுதாயத்திலும் அந்நீரை அதட்டி கேட்கும் அன்பும், நீதிக்கு தோள் கொடுக்கும் அன்பும், குற்றத்தை சுற்றி காட்டும் அன்பு கொண்டவர்களாய் இயேசு காண விரும்பிய மனித நேயமுள்ள புனித சமுதாயம் படைக்க முதலுள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட
மன்றாட்டுகளுக்காக கடவுளும் கரம் குவிப்போம். உள்ளத்தின் ஆழத்திற்கு மன்றாட்டுகள் தேவைகளை அவர் பார்த்து எடுத்து வைப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக அவங்க நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 38. மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை, இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கே தந்தாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலர் புதுமைகள் பல புரியும் தூய மிக்கேல் அருள்தரின் பணியா மாண்புக்குரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகும், எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய மிக்கேல் அதிதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஒப்படைப்புகளாகிய வானவர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பை மாட்சியை மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதா நீர் அளவு கிடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கு மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக செய்கின்றேன். அவர் வழியாகவே வானதுதரின் பெருந்திரளல் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 நான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. அவனுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தறிந்து பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பலின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தலும். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றல். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர், புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அதிதூதர், எங்கள் இணை பாதுகாவலர், தேவைகளை தேடி வந்து நிறைவேற்றும் புனித தேவசகாயம், புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அகில கத்தோலிக்க திரு அவை முழுவதுமாக கத்தோலிக்க திரு அவையின் தலைவர் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய உடல் நலத்திற்காக நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். செய்தி அவர் மோசமான நிலையில் இருப்பதாக நமக்கு செய்தி வருகிறது, அவருடைய உடல்நலம். ஆகவே அந்த ஆபத்தெல்லாம் அவர் தாண்டி கத்தோலிக்க திரு அவை தொடர்ந்து வழிநடத்துவதற்கான சக்தியும் ஆற்றலையும் பெற, குறிப்பாக புனித மிக்கேல் அவருடைய பரிந்துரை வழியாக அவருக்கு புதுமை நடக்க நாம் சிறப்பான விதத்தில் நம்முடைய திருத்தந்தை, நம்முடைய தலைவர் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய உடல்நலத்திற்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்களுக்கு மொழிந்து எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய். பிரிந்தோடி மனப்பாடும் வேளைகளில் என்னை தேற்றும் பொது வாழ்வு மழையாகிறாய். மலை போன்ற உன் அன்பு உன்னாலைதான், மலை போன்ற உன் அன்பு உன்னாலைதான். என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன், என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். அன்பே என்றானவா, என் எண்ணம் நிறைவானவா. உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா, என் ஏழ்மை குறை தீர்க்கவா. அன்பே என்றானவா.
மீது காலோன்று தொடுவானமாய் என் மீது நீ வந்து நானாகிறாய் என் மீது நீ வந்து நானாகிறாய் அன்பே என்றானவா என் எண்ணம் நிறைவானவா உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா என் ஏழ்மை குறை தீர்க்கவா அன்பே என்றானவா. அன்புக்குள்ளே இந்த நேரத்தில் இறைவனுடைய தெய்வீக ஆசை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் நம் உள்ளத்தில் இருக்கிற தேவைகளை இறைவன் நிறைவேற்றி தரும்படியாக அனைவரும் ஒரு சில மணித்துள் எழுந்து நிற்போம். எழுந்திருந்து நாம் இப்போது கடவுள் தொடுகிற அந்த தெய்வீக அனுபவத்தை பெறப்போகிறோம். என்னை இறைவன் தொட வேண்டும், சந்திக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் நமக்கு உண்டு. இப்போது அந்த தெய்வீக அனுபவம் நம்மை தொட, அந்த அனுபவத்தை நாம் பெற மிக சிறப்பான விதத்திலே நம்மையே தாழ்த்தி ஆண்டோர் முன்னால் ஒப்புக் கொடுப்போம். இரு கரங்களை உயர்த்திக் கொள்வோம். உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ அவ்வளோ கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்த அந்த கரத்தில் ஒரு சில வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அந்த வேதனை கூட இப்போது பறந்து போது நீங்கள் பார்ப்பீர்கள். கை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போது கடவுளுடைய உதவியால் அந்த புதுமை கூட இந்த நேரத்தில் நடக்கிறது. நல்ல சுகம் தரப்போகிறார். எனக்கு கை தூக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் கையை உயர்த்தாமல் இருக்கிற போது தான் நமக்கு குணம் கிடைப்பதில்லை. இப்போது கடவுள் உதவியால் நான் என்னுடைய கையை உயர்த்துவேன் என்று சொல்லி எவ்வளோ உயர்த்த முடியுமோ நீங்கள் முயற்சி எடுத்தால் கடவுள் உதவியால் முழு பலனையும் இப்போது பெறலாம். இந்த நேரத்தில் இறைவன் நம்மை தொடுகிறார். மிக அற்புதமான அதிசயம் வல்லமை நடக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை அவர் மிக சிறப்பான விதத்தில் ஆசிர்வதிக்கிறார். அவங்களுடைய உள்ள குமுறல், மனவேதனை இவையெல்லாம் முடிவுக்கு வருகிறது. உங்களுக்கான தெய்வீக விடுதலை கிடைக்கிறது. ஒரு கட்டுண்ட நிலையில் இருக்கலாம், பாவத்தினால், சோதனையினால், ஏதோ சிறைச்சாலையில் இருந்த உணர்வு வரலாம். குடும்பத்தை நினைக்கிற போதே ஒரு மிகப்பெரிய மனவேதனை வரலாம். இந்த வேதனையெல்லாம் இப்போது இறைவன் தணிக்கிறார். அந்த வேதனையெல்லாம் இறைவன் இப்போது இல்லாமல் ஆக்குகிறார். ஆகவே கடவுளை உயிர் நோக்கி கண்களை உயர்த்தினேன், இறைவன் என்னை தொட்டா என்று நாம் திருவிழித்து வாசிக்கிறோம். ஆண்டோர் நோக்கி நான் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் என திருப்பான் ஆசிரியர் 34வது திருப்பாண்டு சொல்கிறார். அதே அனுபவம், அதே வல்லமையும் இந்த இடத்தில் நமக்கு கிடைக்க போகிறது. இறைவன் நோக்கி மன்றாடுவோம். இறைவா, எனக்கான நல்ல குணத்தை தாரும் என்று முதலில் நாம் கேட்போம். இறைச்சாயலை வெளிப்படுத்த நமக்கு இருக்கிற மோசமான குணங்கள், தீய குணங்கள் எல்லாம் இப்போது ஆண்டோர் பார்த்து ஒப்படைங்க. போய் பேசுகிறேன், பிறரை பற்றி நல்லெண்ணம் இல்லை, பொறாமப்படுறேன், பழி வாங்குகிறேன், குடும்பத்தில் கூட ஒரு தூய்மையான அன்பு கிடையாது, ஏமாற்றுகிற அன்பு, பொய் சொல்லுகிற அன்பு, இதெல்லாம் இருக்கிறது. இறைவா, இந்த குணங்கள் எனக்கு பிடிக்கவில்லை, நல்ல குணங்களை தாரும், நல்ல குணங்களை தாரும், இறை சாயலுக்குரிய குணங்களை தாரும், விண்ணகத்தை சார்ந்த குணங்களை தாரும் என்று மன்றாடுவோம். நம்ம நோய்கள் எல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடும். ஒருவேளை கஷ்டமான நோய்களால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நோயின் பிடியின் காரணமாக நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், அமைதியின்றி இருக்கலாம். ஆண்டவரை நோய்களை குணமாக்குன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நோய்களை குணமாக்குகிறார். உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனையால் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம், கடன் வேதனையால் வாடி வணங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள். எங்கிருந்து எனக்கு உதவி வரும், இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு எனக்கு எங்கிருந்து உதவி வரும் என்று நீங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என்னையும் மண்ணையும் உண்டாக்கி என்னிடமிருந்தே உனக்கு உதவி என்கிறார். ஆண்டவர் நம்புங்கள், விசுவசியுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி அந்த ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை மிக எளிதாக செய்கிறார். மிகப்பெரிய காரியங்கள்லாம் எளிதாக முடிக்கிற கடவுள். குடும்பத்திற்கான நிம்மதியை கேளுங்கள், பிள்ளைகளுக்கான படிப்பை கேளுங்கள். தேர்வு காலம் நெருங்கி வந்துவிட்டது. 10ஆம் 12ஆம் பிள்ளைகளுக்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது. பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுத மன்றாடுங்கள். வேலை வாய்ப்பு கிடைக்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க சிறப்பான ஜெபியுங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடுகிறவர்கள் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு கேளுங்கள். இந்த இடம் புதுமைகளை பல பெறுகிற இடம். இந்த ஆலயம் புதுமைகள் பலவற்றை நிகழ்த்துகிற
திருமண பாக்கியத்திற்காக மன்றாடுங்கள். தேவைப்படுவோர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சுகப்பிரசவத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் நல்ல சுகப்பிரசவம் பெற்று மகிழ சிறப்பான விதத்திலே மன்றாடுங்கள். மனதின் தேவைகள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து ஒப்படைங்கள். உள்ளத்து விருப்பத்து ஆசைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரிடத்து கேளுங்கள். இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்கிறார் கடவுள். அந்த கடவுளுக்கு நாம் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இறைவன் தாமே அவருடைய பேரக்க நல்ல மழை வாய்ப்பை நமக்கு தரும்படி நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இதயத்தில் இருக்கிற வேதனை, கவலை, துயரம் இவை அனைத்தும் நீங்கும்படியாக நாம் மன்றாடுவோம். உள்ளம் ஒருவேளை மன காயத்தினால் வாடி போயிருக்கலாம். உள்ளம் முழுவதுமாக காயப்பட்டிருக்கலாம். உள்ளத்தில் வேதனையால் காயப்பட்டிருக்கலாம். உங்களை பலர் காயப்படுத்திருக்கலாம். பலர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம். உள்ளம் முழுவதுமாக காயப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் உள்ள நபர்களை உங்களை காயப்படுத்திருக்கலாம். பணி செய்கிற இடத்திலே காயப்படுத்திருக்கலாம். காயப்பட்ட அந்த உள்ளத்திற்கெல்லாம் இறைவன் மருந்து தருகிறார். இறைவன் ஒருவரே சுகம் தர முடியும். அந்த காயப்பட்ட வேதனைப்பட்ட நொறுங்குண்ட இதயத்தை அவரிடத்தில் ஒப்படையுங்கள். இயேசுவின் இரத்தத்தினால் இப்போது உங்களுக்கு அந்த காயங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. அந்த வேதனையெல்லாம் இல்லாமல் போகிறது. இயேசு அந்த அற்புத சுகத்தை தருகிறார். அந்த வல்லமையை தருகிறார். நன்றி சொல்லுவோம். இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். மனதுக்குள்ளே இயேசுவே, ஏதோ நிலையில் வந்தேன். என் வாழ்விலே எவ்வளவு துயரம் இருக்கிறதே, இவ்வளவு துயரம் இருக்கிறேன். நான் எப்படி சுமக்க போகிறேன், எப்படி தாங்கிக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி வேதனையோடு வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு எந்த வேதனையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. என்னால் முடியும். என் கடவுள் இருக்கும்போது எனக்கு முடியும். அவர் நடத்தி தருவார் என்று சொல்லி அதிக நம்பிக்கை எனக்குள்ளே பிறந்து விட்டது. அதிக மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்துவிட்டது. என் உள்ளத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை பார்க்கிறேன். ஏதோ இனம் புரியாத ஆற்றலை பார்க்கிறேன். எல்லாமே நீர்தான் என்று கண்டுபிடித்து விட்டேன். அந்த சக்தி, வல்லமை, ஆசீர்வாதம் எல்லாமே நீர்தான் என்று கண்டுபிடித்து விட்டேன். நன்றி செலுத்துகிறேன் தெய்வமே. உம்மை தொழுகிறேன் தெய்வமே. உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன் ஆண்டவரே. பணிந்து உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன் நீ செய்த நன்மைகளுக்காக. தொடர்ந்து நாம் இறை நோக்கி நாம் மன்றாடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் எங்கள் பாதுகாவலர் தூய முக்கியத்தின் பரிந்துரையாக மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குள்ளே அன்போடு உங்களை பாராட்டுகிறேன். இந்த கடைசி நேரில் வழிபாட்டில் பங்கெடுக்க இளங்குளம் பங்கை சார்ந்த மக்கள், கல்லூர் மக்கள், விஜயநகர மக்கள், சடைநீர் மக்கள் என்று நாம் அனைவருமே வந்து நம்முடைய பாசத்தை, நம்முடைய கூட்டுறவை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு நல்ல செயல். சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமானது. அதுவும் கிறிஸ்தவர்கள் ஒரே குடையின் நிழலிலே சேர்ந்து வாழ்வது ஒரு அற்புதமான செயல். அதுக்கு நீங்கள் எல்லோருமே மிக சிறப்பான வந்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான செயல் எப்போதும் தொடர வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக, ஒருவர் பாராட்டி, நீங்கள் போகிறோம், இங்கே பணிகள் செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள், சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, அப்படி பாராட்டுவது அல்ல ஒரு சில ஆலோசனை கொடுப்பது, இதெல்லாம் தொடர வேண்டும். அப்படி தொடர்கிற போது தான் நாம் வளர்கிறோம். ஆகவே அப்படி வந்து இந்த விழாவினை சிறப்பு செய்திருக்கிற எல்லா மக்களையும் அன்போடு பாராட்டுகிறேன். கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகிற வாழ்த்துக்களை சிறப்பான தெரிவித்து அதன் பிறகு பத்மநாபபுரத்தை சார்ந்த மக்கள் மிக சிறப்பான விதத்திலே அருமையான விதத்தில் வழிபாட்டை சிறப்பு செய்திருக்கிறார்கள். மக்களே, நான் இந்த வழிபாடு தொடங்குற போது முன்கூட்டியே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன். அதையெல்லாம் பத்மநாபம் மக்கள் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே முன்கூட்டி வந்து இதற்கான தயாரிப்பு பணிகள் பார்த்தீங்களா. மைக்கில் பேசுவதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக ஏற்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மைக்கில் எந்த குறையும் கிடையாது. நம்ம பேசுவதற்கு நிறைய வார்த்தைகள் பேச
அதன் பிறகு வழிபாட்டை மிக சிறப்பாக கொண்டு போவதற்கு எல்லாமே எந்த மைக்கு பார்த்தாலும் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு. யாருமே எங்கேயும் ஓட மாட்டாங்க. பார்த்தீங்களா, எங்கேயும் ஓட்ட இருக்காது. எப்போ சொன்னது, இது 2வது வாரம் தான். எங்கேயும் யாரும் ஓட மாட்டாங்க. எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு சொல்லி கொடுத்ததை கச்சிதமாக ரொம்ப சிறப்பு. 2வது வாரம் தான் அவ்வளோ சிறப்பாக ரொம்ப அருமையான விதத்திலே அவங்க எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு பவனிகள் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக நின்றார்கள். அப்போ அதையெல்லாம் மிக சிறப்பான விதத்திலே தங்களுடைய பாதுகாவலருக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்பது அடையாளமாக இருக்கிறது. அவங்க ஒரு செயல் செய்கிற போது நான் 10% எதிர்பார்த்தால் அவர் 100% கொடுப்பார்கள். 10% தான் இப்படி எதிர்பார்ப்பேன். ஆனால் அவங்க 100% உழைப்பையும் கொடுப்பார்கள். 100% ஆர்வத்தையும் பற்பனாதபுரம் மக்கள் கொடுக்கக்கூடியவர்கள். ஆகவே ஒவ்வொரு முறையும் பார்க்கிறவர். இப்போ நீங்கள் பார்க்க ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார்கள், ஃபாதர் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அந்த பக்கத்தில் சப்பரம் போனது எங்களுக்கு தெரியாது பாருங்க. விவரம் தெரிஞ்சு அப்போ என்ன, எப்போ 1947 அப்போ இருந்தே எங்களுக்கு அந்த பக்கம் போன கிடையாதும்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற உழைப்பையும் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஒரு செயல் செய்யுங்கன்னா அதுக்கேற்ற ஆர்வம் போகணும், அதுக்கு உழைப்பு போகணும். அந்த ஆர்வத்தையும் உழைப்பையுமே மிக நிறைவாக கொடுக்கக்கூடியவர்கள். இந்த மாதம் மிக சிறப்பான விதத்தில் அருமையாக கொடுத்துருக்காரு. இப்போ நாட்கள் செல்ல செல்ல பத்மநாபபுரம் மக்களுடைய ஆர்வம் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறையாது. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அது வருகிற தந்தைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போ நம்ம பத்மநாபபுரம் மக்களுக்கு நம்ம இதை செய்யணும் என்கிற ஒரு ஆர்வத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க செய்வார்களே தவிர ஒருபோதும் ஆல் பத்மநாபபுரம் ஒய் ஆர் யூ வெரி சைலண்ட் ஆர் ஒரு நாளும் ஒருத்தங்க குறையாதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. குறையாது தானே, அது குறையாது, ஒருபோதும் குறையாது. அப்போ அதை சிறப்பாக கொடுத்து அவர் கைத்தட்டி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சிறப்பான தெரிவித்து நாம் இப்போது நம்முடைய உடலிலே தீர்த்தம் தெளிக்கப்பட்டது, புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்ட பிறகு நாம் இந்த புதுமை எண்ணெய் பூசுகிற அந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கிறோம். அப்போ நீங்கள் வரும்போது என்ன நிலை வரணும், இயேசுவே எனக்குள்ளே இருக்கிற அந்த இறைச்சாயலை வெளிப்படுத்தும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வருவீங்களா, பக்கத்தில் வருவீங்களா, அப்போ கையை கும்பிட்டு சத்தம் போட்டு சொல்லிக்கூடாது யாரும், மனசுக்குள்ளே இயேசுவே எனக்குள்ளே இருக்கிற இறைச்சாயலை வெளிப்படுத்தும் நீங்கள் சொன்ன உடனே நான் காட் பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்ன அர்த்தம், அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நீங்களும் மனசுக்குள்ள தான் சொல்லணும், நான் மட்டும் கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன் காட் பிளஸ். ரைட். பக்கம் 73.
சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. அன்னைக்கு நாம் உடனடியாக புனிதனுடைய புதுமை உணவு உண்பதற்கு நாம் தயாராகிறோம். போன முறை வரும்போது அழகாக சேர்லாம் எடுத்து அழகாக உட்காந்துங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே அழகாக சேர் எடுத்து பந்தில் உட்கார மாதிரி உட்காந்துருங்க. சிறப்பான இடத்தில் அதை அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அதற்கு உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்களே, நாம் தவக்கால திருப்பயணம், எல்லா மக்களும் வந்திருப்பதனால் சொல்லுங்கள், தவக்கால திருப்பயணம் மூணாருக்கு செல்கிறோம். மார்ச் 21ஆம் தேதி இரவு 9 மணிக்கு வண்டி புறப்பட்டு மார்ச் 22ஆம் தேதி அல்லது மார்ச் 23ஆம் தேதி விடிய காலம், ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் நாம் வருகிறோம். எங்கே போகிறோம்? மூணாறு செல்கிறோம். மூணாறு ஒரு அருமையான இடம், அது பார்க்க வேண்டிய இடம். ஒரு நபருக்கு 1000 ரூபாய். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாமே உங்களை சார்ந்தது. உணவு எல்லாமே உங்களை சார்ந்தது, நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு நபருக்கு 1000 ரூபாய். வருகிற புதன்கிழமைக்குள் நீங்கள் பணத்தை பெயரையும் கொடுத்து பதிவு செய்ய வேண்டும். பத்மநாபபுரம் ஏற்கனவே நான் சொன்ன போல மிக சிறப்பான விதத்திலே முன்கூட்டியே சொல்லி உங்களுக்கான இடங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளேன். இளங்கோலம் முழுவதுமே எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இளங்கோலம் முழுவதுமாக தெரியும். அதனால் அதை சிறப்பாக நிகழ்ச்சி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு எழுந்து நிற்போம், உணவருந்து தயாராகும். தூதர்களுக்கெல்லாம் அதிதூதரான சிஸ்டர் மிக்கேல் சம்மனசானவரே, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். தூதர்களுக்கெல்லாம் அதிதூதரான சிஸ்டர் மிக்கேல் சம்மனசானவரே, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். தூதர்களுக்கெல்லாம் அதிதூதரான சிஸ்டர் மிக்கேல் சம்மனசானவரே, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.